மக்தேபர்க் நகர சந்தையில் சவுதி அரேபிய மருத்துவர் அதிவேகத்தில் BMW காரை விட்டு மோதி 5 பேர் உயிரிழந்த சம்பவம். திறமையற்ற நபராக உள்ள ஜெர்மனி பிரதமர் ஓலாப் ஷோல்ஸ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என எலான் மஸ்க் வலியுறுத்தல். ரஷ்யா அருகே புயலில் சிக்கிய 2 எண்ணெய் கப்பல்களிலிருந்து பல ஆயிரம் பேரல் எண்ணெய் கடலில் கொட்டியது. கரை ஒதுங்கி வரும் எண்ணெய் கழிவுகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம். வடக்கு சீனாவில் பெரும் வளர்ச்சி கண்ட பனிக்காலத்திற்கான சுற்றுலா தொழில். முக்கிய இடங்களில் பனிச்சிற்பங்கள் உருவாக்கி சுற்றுலா பயணிகளை கவர ஏற்பாடு. குவைத் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்றிரவு டெல்லி திரும்பினார் பிரதமர் மோடி. முன்னதாக குவைத் விமான நிலையத்தில் பிரதமரை அந்நாட்டு பிரதமர் வழி அனுப்பி வைத்தார். செஸ் விளையாட்டில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவின் 9 வயது பேரன் தேவான்ஸ் நாரா உலக சாதனை. 175 விதமான செஸ் புதிர்களை மிக வேகமாக விடுவித்து சாதனை படைத்ததற்கு லிட்டில் கிராண்ட் மாஸ்டர் என்று குறிப்பிட்டு சந்திரபாபு நாயுடு பாராட்டு. வயநாடு எம்பி தேர்தல் வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் குறித்த தகவல்களை பிரியங்கா காந்தி மறைத்ததாக குற்றச்சாட்டு. பிரியங்கா காந்தியை எதிர்த்து பாஜக சார்பில் போட்டியிட்டு நவ்யா ஹரிதாஸ் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். ஓட்டு வங்கிக்காக திருமாவளவன் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. எல்லா நிலையிலும் திமுக அரசு தோல்வியடைந்துள்ள நிலையில் தீர்மானம் நிறைவேற்றுவது ஏன் என்றும் கேள்வி. உண்மையில இதே திருமாவளவன் அவர் தான் போராடி இருக்கிறார். இந்த புத்தகத்துல மத்திய அரசின் புத்தகத்துல வெளியிட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நேரு அவர்கள் அம்பேத்கர் அவர்களை அடிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை வெளியிட்டதை இதே திருமாவளவன் எதிர்த்திருக்கிறார். ஆனால் திருமாவளவன் ஓட்டு வங்கிக்காக இந்த அளவிற்கு எல்லாவற்றையும் விட்டுக் கொடுப்பார் என்று நமக்கு தெரியவில்லை. அதனால் இந்திய கூட்டணியில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் சுயநலவாதிகள் என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். கழக அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்ல முடியாமல் அதிமுக வதந்திகளை பரப்பி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி சாடல். மதங்கள் பெயரை சொல்லிதான் சங்கிகள் வெறுப்பை பரப்புகிறார்கள் என்றும் காட்டம். தமிழகத்தில் ஓராண்டில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த 17 பேர் தற்கொலை செய்திருப்பதாக அன்புமணி ராமதாஸ் கண்டனம். உச்சநீதிமன்றத்தில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெறுவதற்கு தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். பிரதமரின் கனவு திட்டமான ட்ரோன் தீதி எனும் திட்டம் மூலம் கிராமப்புற பெண்களுக்கு ட்ரோன் இயக்குவதற்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. கோவையில் நடைபெற்ற மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கான பயிற்சி முகாமில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வானதி சீனிவாசன் தகவல். பெண்களும் பயன்படுத்த வேண்டும், குறிப்பாக கிராமப்புற பெண்களும் ட்ரோன்களை இயக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த பயிற்சியை இலவசமாக கொடுத்து ட்ரோன்களை அரசாங்கமே அவர்களுக்கு வாங்குவதற்கு உதவி செய்து அந்த ட்ரோன்களை இன்று கிராமப்புறத்தில் இருக்கின்ற சுயஉதவி குழுக்களுடைய பெண்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறார். நெல்லை மாவட்டத்தில் 7 இடங்களில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக 5 இடங்களில் அகற்றம். கேரள அரசின் சிறப்பு குழுவினர் மருத்துவ கழிவுகளை அகற்றி 18 லாரிகளில் எடுத்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் தாத்தா பேரணி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையில் சாண்டா கிளாஸ் வேடத்துடன் கார், பைக், சைக்கிள்களில் பரிசு பொருட்களோடு ஊர்வலம். ஹைதராபாத்தின் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது கல்வீசி தாக்குதல். மானியா மாணவர் அமைப்பை சேர்ந்த சிலர் நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல். தனக்கு எதிராக தொடர்ந்து அவதூறு பரப்பப்படும் நிலையில் ரசிகர்கள் அமைதி காக்க அல்லு அர்ஜுன் வேண்டுகோள். பதிலுக்கு பதில் வகையில் செயல்படுவதை தவிர்க்குமாறும் கோரிக்கை. நடிகர் அல்லு அர்ஜுன் வீட்டில் கல் எறிந்த சம்பவத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் இரும்புக்கரம் கொண்டு கொடுக்கப்படும் என தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி திட்டவட்டம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.